ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான ஈவினிங் டைமில் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன பீர்க்கங்கொடி இப்போ தான் கொடி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பீர்க்கங்கொடியாக இருக்கட்டும், இல்லை எந்த கொடி காய்களாக இருக்கட்டும், அந்த பிஞ்சு பூக்கள், காய்ப்பூக்கள்னு சொல்லக்கூடிய பிஞ்சு பூக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வரமாட்டேங்குது, வெறும் ஆண் பூக்களாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பீர்க்கங்கொடியில் பார்த்தேன்னா பிஞ்சுகள் பெருசாகாமல் வெம்பி போயிடுது, காஞ்சி உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எனக்கு வந்ததே கிடையாது. இந்த காய்ப்பூக்கள் எதனால் பிஞ்சுகளாக மாறாமல் வெம்பி போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெண் பூக்கள், காய்ப்பூக்கள், அதாவது அந்த பீர்க்கங்காய் மாதிரியே நுனியில் பூ இருக்கும். இங்கே பாருங்கள், மடங்கி இருந்தாலும் இது பெண் பூ தான். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பொதுவாகவே மகரந்த சேர்க்கை நடக்கணும், அப்போ தான் இந்த காய்ப்பூக்கள், பிஞ்சு பூக்கள் பெருசாக மாறும். இல்லைன்னா அது வெம்பி காஞ்சு போயிடும். இந்த பீர்க்கங்காயில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் எல்லாமே மாலை நேரத்தில் தான் பூக்கும். 6 மணிக்கு மேலே தான் மலருவாங்க. 6 மணிக்கு மேலே மாடி தோட்டங்களில் பட்டுப்பூச்சிகள் அதிகமாக வராதுங்க. என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ஏராளமான பட்டுப்பூச்சிகள் வரும். எதன் காரணமாக அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பார்க்குறீங்களா, இந்த தேள் கொடுக்கு மூலிகை பட்டுப்பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி. எங்கே நான் கொடி வச்சுருக்கணும் அந்த இடத்துல 1-2 தேள் கொடுக்கு மூலிகை செடிகளே நான் வைப்பேன். ஆனாலும் இந்த மாலை நேரத்தில் பட்டுப்பூச்சிகள் அதிகமாக மாடி தோட்டத்துக்கு வராது. வீட்டு தோட்டமாக இருந்தாலும் அதே நிலைமை தான். ஸோ அதனால தான் மாலை நேரத்தில் பீர்க்கங்கொடிகள் பூக்கிறதுனால மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனால அந்த பிஞ்சு பூக்கள், காய்ப்பூக்கள் பெருசாகாமல் வெம்பி காஞ்சு போயிடுது. அதுக்காக சிம்பிளாக நம்ம ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை முறையில் நம்ம மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தலாம். இந்த மாதிரி ஒரு பூவை பறிச்சுக்கிட்டு இந்த பட்டுப்பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த புள்ளி வட்டத்தை நம்ம பிச்சு போட்டுடலாம். பட்டுப்பூச்சிகளே வரலேனாலும் எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னா, இதில் குட்டி குட்டியாக சின்னதாக எறும்புகள் இருக்கும். இந்த எறும்புகள் பூச்சி தாக்குதலுக்கு முன்னாடியும் வரும். இந்த எறும்புகள் இந்த மாதிரி ஆண் பூவில் தேன் ஏதோ சாப்பிட்டுட்டு திரும்ப பெண் பூவில் போய் தேன் சாப்பிடுது அப்படின்னா அப்போ இயல்பாக மகரந்த சேர்க்கை நடக்கும். நான் அதை ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன். இந்த புள்ளி வட்டத்தை நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். மகரந்த எறும்பு ஒன்று போயிட்டு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு எறும்பு மூவாயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வரலைனாலும் இந்த எறும்பு ஒவ்வொரு பூவாக உட்காந்துட்டு திரும்ப அந்த பெண் பூக்கு, காய்ப்பூக்கு போகும் பொழுது மகரந்த சேர்க்கை நடந்துடும். இல்லைன்னா அந்த மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா அந்த காய்ப்பு வெம்பி உதிர்ந்து போயிடும். பார்த்திங்களா, இதுதான் அந்த மகரந்த துகள். இப்போ தெரியுதுங்களா? இப்போ நான் இந்த மகரந்த துகளை அந்த காய்ப்பூன்னு சொல்லக்கூடிய பிஞ்சு பூவுடைய சூலகம் ஒன்றா சேர்கிற மாதிரி சும்மா டச் பண்ணி எடுக்க போகிறேன். வாங்க. சூப்பராக பேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ க்யூட். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த காய்ப்பூடைய அந்த சென்டர் பிளேஸில் இதை டச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மகரந்த துகள் அந்த சூழ்பையை சேர்ந்தது அப்படின்னா இந்த காய்ப்பு அடுத்த நாள் காயாக மாறும். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அடுத்த நாளே இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சு, இவங்க காயாயிட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ பெருசாகாது. இந்த காய்ப்பூ அப்படியே கொஞ்ச நாள் வாடி ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறி உதிர்ந்து போயிடும். நான் நேற்று ஹேண்ட் பாலினேஷன் பண்ணின காயை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள்,
நேற்று சைஸை விட இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் பீர்க்கங்கொடியில் பிஞ்சுகள் உதிருது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், வெம்பி போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நடக்காட்டியும் காய்ப்பூக்கள் உதிர்த்து போயிடும். இல்லை சத்து குறைபாடு இருந்தாலும் பிஞ்சுகள் வந்து வெம்பி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருட்டிருச்சு, ஹேண்ட் பாலினேஷனும் முடிஞ்சிருச்சு. தொடர் கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.